அதுக்கப்புறம் அவங்கள சந்தித்து பேசக்கூடிய இல்லை வாய்ப்பு அப்புறம் கடைசி லாஸ்ட் மினிட் இருக்கும். நான் அவங்களை எடுத்துகிட்டு போகிற இதுக்கு வரைக்குமே நான் வந்து காண்டாக்ட், ஏன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை கால் இதாக இருக்கும்போது தான் ஆத்மா சார்கிட்ட ஃபோன் பண்ணி நான் போவோம். ஒரு காண்டாக்ட் எனக்கு என்னென்னா, எனக்கு அந்த கல்கின்றது என்னென்னா ஒரு சொந்தத்தை போய் பார்க்குற மாதிரி ஒரு பீரியடில் நான் இன்ஃபேக்ட் நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக ஆன அப்புறம் லிஃப்ட் ஆகி ஒரு ஆர்டிஸ்ட்டுன்றது ஒரு 70s 90s வரும்போது நான் பெரியவங்களை இவங்க வீட்டிலலாம் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். சதாசிவம் எம்எஸ் அம்மா, அப்புறம் கல்கி பெரியம்மா, கல்கியோட மிஸ்ஸஸ்ஸு, ராஜேந்திரன் சார் வீட்டில், ஆனந்தி வீட்டுக்கு போயிட்டு ஆனந்தி வீட்டுக்கு. இவங்கெல்லாம் என்னென்னா அவங்கெல்லாம் ஆனந்தியெல்லாம் சிவகாமியின் சபதத்துக்கு வந்து டான்ஸ் போஸ்ட் போட்டு கொடுத்த அப்பா அவங்க போஸ்ட் பண்ணி தானே வரைஞ்சாங்க. ஸோ இவங்கெல்லாம் பின்னாடி பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தேர் இஸ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ். அதை நான் நன்றியோட மறக்காமல் இருக்கணுன்ட்டு அந்த அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இன்றைக்கெல்லாம் எதை நினச்சி எடுக்கலை, எங்கேயும் நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்காகவோ பப்ளிசிட்டிக்காகவோ நான் எடுக்கலை. என் மனசு திருப்திக்காக எடுத்தது, அப்பாவுக்காக எடுத்தேன் நான். அப்போல்லாம் கல்கி எம்எஸ் கல்கி சார் எழுதிருக்கலாம் உட்கார மாட்டார் சார். எங்கள் அம்மா கிரகபேஸ்டில் எங்கள் அம்மா எம்எஸ் அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. அப்பா நின்றுருக்காரு. போன உடனே திட்டுன்னு எங்கள் அம்மா திட்டின்னு இருந்தாலும், என்ன எப்படி அம்மா சம்மானி உட்காருன்னு சொல்லிட்டு நீ உட்காந்து பரவாயில்ல நிற்க வேண்டியதுன்னு. ஸோ அந்த சுபாவம், அந்த மரியாதைக்குரிய சுபாவம், அங்கே வந்து அடிமைத்தனம் கிடையாது. அன்பு தான். ஆமாம், அந்த ஒரு ரெஸ்பெக்ட்.